ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி மை ஸ்டைல். இன்றைக்கி வெண்டைக்காவில் சிப்ஸ் எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பொதுவாகவே வெண்டைக்காய் பொரியல் பண்ணுவாங்க. சில பேருக்கு வெண்டைக்காய் பொரியல்னாலுமே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி சிப்ஸு செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் 150 கிராம் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி நல்லா துடைச்சி வச்சுக்கோங்க. துடைக்கலைன்னா விழுவிழுப்பாக இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காவை மேற்பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் கட் பண்ணி கீழே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதை இப்படி கீத்தாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தடிப்பாகவும் வேணாம், ரொம்ப ஒல்லியாகவும் வேணாம். மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு விதைகள் பிடிக்கலைன்னா உள்ளுக்குள்ளே விதையை எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா விதையோடையே போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாக நம்ம கட் பண்ணோம்னா டக்குன்னு கரிஞ்சிரும். நம்ம ரொம்பவும் தடிப்பாக போட்டோம்னா மசாலா கரிஞ்சிரும், வெண்டைக்காய் வேகாது. அதுக்காக தான் மீடியம் சைஸ்லேயே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயுமே, ஆனால் பொதுவாகவே வெண்டைக்காய் சின்ன சைஸில் இருந்தால் ரொம்ப நல்லது. ரொம்ப பெரிய சைஸ் வெண்டைக்காவாக இருந்தால் அதை நம்ம ரெண்டாக குறுக்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வெண்டைக்காவை ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இதை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி, இதுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாவு எல்லா பக்கட்டுமே இந்த வெண்டைக்காவில் படும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து, ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஏன்னா வெண்டைக்காய் விழுவிழுப்பாயிரும். அதனால் லைட்டாக தண்ணியை தெளித்து இந்த மாதிரி விரவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இது எல்லா பக்கட்டும் இந்த மாதிரி ஒட்டும். இப்போ பார்த்திங்களா, நான் கிளறி வச்சுருக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இதை நம்ம அப்புறம்